மதுரையில மதுரை குழுங்குனா அழகர் வராருன்னு அர்த்தம். ஒரு மாநாடுனால மதுரையே குழுங்குதுன்னா எங்க தலைவர் விஜய் வராருன்னு அர்த்தம். நைட்டே கிளம்பிட்டோம். ஆனா 2 நாள் தூக்கமே கிடையாது. நாடி புத்தி எல்லாமே எப்ப மாநாடு பாப்போம் அப்படி வெறி புல்ல அரிக்குது பாருங்க. எப்ப பாப்போன்னு இருந்துச்சு வந்து பாத்துட்டோம். ஸ்டேஜ் உள்ள போன பாருங்க எப்படி இருக்குன்னு. சாப்பாடு தேவையில்ல, டீ தேவையில்ல, தண்ணி தேவையில்ல, எதுவும் தேவையில்ல. தலைவரை மதுரை குழுங்குனா அழகர் வராருன்னு அர்த்தம். ஒரு மாநாடுனால மதுரையே குழுங்குதுன்னா எங்க தலைவர் விஜய் வராருன்னு அர்த்தம். நான் இங்க வந்து நிக்கிறேன்னா மதுரைக்காரி என் அழகர் சாமிய பாக்குறதுக்கு ஆக்சுவலா ஆன சிஎம்முக்காக நம்ம எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். யாருக்காக? எங்க முதல்வருக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். ஆமா, இது ஃபுல்லா உங்க வண்டியா பின்னாடி? ஆமா, என்ன கொண்டு வந்திருக்கீங்க? இதுல பாத்தீங்கன்னா தண்ணி ஆல்மோஸ்ட் எங்க தளபதி வச்சிருக்காப்ல. யாரோ தேவையில்லாம பாவம் போன தடவை நம்ம நடந்த தண்ணியில அழகரே தண்ணியில மிதக்க விட்ட மாதிரி தண்ணிக்கு அன்னைக்கு இங்க எங்க பஞ்சம் இருக்காதுன்றத காட்டுறதுக்காக தான் 1 லட்சம் பேருக்கு தண்ணி, பிஸ்கட்டு, சக்கரை பொங்கல், சுண்டல் எடுத்துட்டு இருந்தவங்களுக்கு தண்ணி அழகருங்க சாமிய தண்ணி அடிச்சு குளிப்பாட்டி அனுப்பியிருக்கோம். தளபதியான ரசிகர்களுக்கு தண்ணியில பஞ்சம் வருமா நமக்கு? இல்ல, பல பேர் பல அரசியல்வாதி சொல்றாங்க நீங்க போய் அழகர் கூட ஈஸியா விஜய கம்பேர் பண்ணிடுறீங்க, அது எப்படி பண்ண முடியும்னு கேக்குறாங்களே. அதுக்கு நீங்க கம்பேர்லாம் யார் சொன்னா? அழகருக்கு ஈக்குவலான ஒரு மனுஷன்னா தளபதி விஜய் மட்டும்தாங்க. கடவுளுக்கு கல்யாண படத்துல ஊருக்காரங்க ஈஸியா அழகர் பட்டத்தை கொடுத்துருவாங்களா? அப்ப அவர் அவ்வளவு தூரம் பப்ளிக்கு சப்போர்ட்டிவா இருக்கிறாரு. அப்ப நாமெல்லாம் சப்போர்ட் பண்ணா என்னங்க? அழகர் லேட்டா தான் வருவாரு. திருக்கல்யாணத்துக்கு வந்ததா தருத்திரம்ல, பட் லேட்டா வந்தாலும்